அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர் பிரகாசம். இப்போ நமக்கு மழை பெஞ்சது இல்லைங்க. அப்போ எல்லாருக்கும் நெஞ்சு சளி பிடிச்சிருக்குது நிறைய. அதனால நம்ம இன்னைக்கு ஒரு குழம்பு வெரைட்டி. அது மருந்து குழம்புன்னுவாங்க. குழந்தை பெத்தா கூட இந்த குழம்பு கொடுப்பாங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். இது ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சிருக்கேன் தண்ணியில. இது இதுதாங்க அந்த மருந்து பொருளுக்கு, அந்த மருந்து குழம்புக்கு தேவையான பொருட்கள். இது சித்தாரத்தை, இது சுக்கு, இது அரிசி திப்பிலி. இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில கிடைக்குங்க. இது நம்ம டெய்லி யூஸ் பண்ற சீரகம், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு. இப்போ இந்த 5 பொருளையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம், சின்ன சின்ன பல்லு பூண்டு, ஒரு 20 பல்லு பூண்டு நான் உரிச்சு வச்சிருக்கேன். சின்ன வெங்காயமும் உரிச்சு வச்சிருக்கேன். இதுக்கு தக்காளி போடக்கூடாதுங்க. நம்ம தக்காளி போட்டால் அந்த மருந்தோட எஃபெக்ட் குறைஞ்சிரும். அதனால தக்காளி இல்லாமல் தான் இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் நம்ம எடுத்து வச்ச இந்த 5 பொருட்கள், சித்தாரத்தை, சுக்கு, அரிசி திப்பிலி, சீரகம், மிளகு. உங்களுக்கு வால் மிளகு கிடைச்சதுன்னா கூட அது கூட போட்டுக்கலாங்க. அது கூட நல்லாயிருக்கும். இப்போ இந்த 5 பொருளையும் நான் பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு 5 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கணுங்க. சுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த சீசனில் நீங்கள் சுக்கு அடிக்கடி எடுத்துக்கலாம். ஆனால் அரிசி திப்பிலி பயங்கர சூடு, அதனால் அதை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மிளகு, சீரகம், மிளகும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சித்தாரத்தை நம்ம குரல் நல்லா இருக்கிறதுக்கு இது உதவும். பாட்டு பாடுறவங்க கூட இந்த சித்தாரத்தையை சின்ன வேரா எப்பவுமே வாயில வச்சிருப்பாங்க. அந்த குரல் நல்லா இனிமையா மாறுமா அந்த சித்தாரத்தை. அந்த பவர் இருக்கு அதுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே பவுட்ரு பண்ணிக்கலாம். இதாங்க புளி ஊற வச்சிருக்கல. இப்போ இதை நல்லா கரைச்சிக்கிட்டு நம்ம வடிகட்டி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ புளியை கரைச்சி வச்சிருக்கேங்க, வடிகட்டி வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன். அதில் போட்டுட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். இது குழம்பு மிளகாத்தூளுங்க, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது. இது ஒரு 6 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இருக்கு, நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 6 ஸ்பூன் போடுறேங்க. 4, 5, 6. அவ்வளோதான். இதை கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்ப தாளிச்சு விடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அலுமினிய பாத்திரம் வச்சுருக்கேங்க, குழம்பு செய்கிற பாத்திரம். இது நல்லெண்ணெய். இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 6 டீஸ்பூன் இருக்குங்க நல்லெண்ணெய். இந்த சின்ன கிண்ணத்தில் இதை அப்படியே ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த எண்ணெய் நல்லா நல்லா ஊற்றினா தான் இது குழம்பு நல்லா இருக்குங்க. எண்ணெய் மிதந்து வரணும். அதுக்காக நான் ஒரு 6 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்க, இந்த எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம் இதை போட்டுக்கலாம். அதில் இப்போ கடுகு வெந்தயமும் நல்லா புரிஞ்சிருச்சுங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் இதில் போட்டுடலாங்க.
போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. வதங்கி நல்லா ஒரு ப்ரௌனாக வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம் நம்ம. ஒரு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கரைச்சி வச்ச குழம்ப இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிண்ணத்தில் அதையும் ஊற்றிடுறேங்க. ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கணும். இந்த மிளகாய் நெடியெல்லாம் போயிட்டு, மிளகாத்தூள் நெடியெல்லாம் போயிட்டு குழம்பு நல்லா கொதித்து நல்ல ஒரு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. அது வரைக்கும் குழம்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், கொதிக்கட்டும். தட்டை மூடி நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் எப்போவுமே காரக்குழம்புல கொஞ்சம் வெல்லம் போட்டு பாருங்களேன், அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க, இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச பொடி, இது வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, அரிசி திப்பிலி, சித்தரத்தை, அப்புறம் வேறு என்ன, சீரகம், 5 பொருளையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம்லங்க, அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், போதும். 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேங்க, போதும், ரொம்ப போடக்கூடாது. இது நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதித்து இப்போயே நல்லா திக்காயிடுச்சிங்க குழம்பு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்து அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மருந்து குழம்பு பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நம்ம கூட ஏதாவது பொரியலோ கூட்டோ வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மருந்து குழம்பு ஒன்றுமே ஆகாதுங்க. ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே இருக்கும். நம்ம வந்து இப்போ இந்த சீசன் வந்து வெயில் இல்லைல்ல ரொம்ப, அதனால நீங்கள் வெளியில் வச்சாவே ஒரு 2-3 நாளைக்கு உங்களுக்கு கெட்டே போகாது, நல்லா இருக்கும். புளியும் சேர்த்துருக்கோம், எல்லாமே இருக்கிறதால. நம்ம மெயினாக தக்காளி போடல இதில். தக்காளி போட்டால் குழம்பு கெட்டு போயிடும். தக்காளி போடாதனால இது வந்து அப்படியே நல்லா இருக்கும். கொஞ்சமாக ஊற்றி நெய் விட்டு வேணால் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படியே சாப்பிட்றவங்க சாதத்தில் போட்டு சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சீசனுக்கு ஆப்டான குழம்பு இது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.